நான் ஹரிநாடார். பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் 122வது பிறந்த தினத்தை முன்னிட்டு ஆலங்குளத்தில், அதுவும் நாடார்களுக்கான ஒரு அரசியல் அங்கீகாரத்தை வழங்கும் விதமாக எனக்கு 37,726 வாக்குகள் அளித்த ஆலங்குளம் தொகுதியில் அமைந்துள்ள பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த எங்கள் நாடார் சமுதாய சொந்தங்களுடன் வருகை புரிந்தேன். நாடார்களுக்கான ஒரு புதிய அரசியல் கட்சியை பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு முன்பாக அறிவிக்க இருந்தேன். ஆனாலும் காவல்துறை அங்கிருந்து எந்த ஒரு அறிவிப்பும் கூடாது என்று தடுத்து நிறுத்தினார்கள். அந்த தடுப்பதற்கு காரணமே கூட 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆளுகிற திமுகவின் அமைச்சராக கூட இருக்கக்கூடிய வாய்ப்பை இழக்க நேர்ந்த இதற்கு காரணமாக வாக்குகள் பெற்ற ஒரே காரணத்திற்காக ஆலங்குளத்தில், அதுவும் பெருந்தலைவர் ஐயா அப்பச்சி காமராஜர் அவர்களின் சிலைக்கு முன்பாக அரசியல் கட்சி சம்பந்தமாக அறிவிப்பு கூடாது என்று காவல்துறையினர் தடுத்து விட்டார்கள். இருந்தாலும் ஆலங்குளம் தொகுதி மக்கள் என்னை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அதனால் ஆலங்குளத்தில் வைத்து நாடார் சமுதாயத்திற்கான அரசியல் கட்சியை அறிவிக்க இருக்கிறேன். ஏற்கனவே நாடார் சமுதாயத்தில் உள்ள முக்கிய பெரியோர்கள், சமுதாயம் சார்ந்தும் பல அமைப்புகள், சங்கங்களின் தலைவர்களோடும் கலந்து பேசி ஒரு அரசியல் கட்சி இனியாவது நாடார் சமுதாயத்திற்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், அதற்கு ஒருமித்த கருத்தோடு துவங்க இருக்கின்ற கட்சி இருக்க வேண்டும் என்றெல்லாம் பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள். அவர்களின் நல்ல ஆசியோடு, பெருந்தலைவர் ஆசியோடு இன்று நாடார் சமுதாயத்திற்கான அரசியல் கட்சியின் பெயரை இன்று அறிவிக்கிறேன். கட்சியின் பெயரானது சத்திரிய சான்றோர் படை. சத்திரிய சான்றோர் படை என்றால், இது சத்திரியர் என்று சொன்னாலே அது எங்கள் நாடார் சமூகத்தை குறிக்கும். சான்றோர் என்று கூறினாலும் அது எங்கள் நாடார் சமூகத்தை குறிக்கும். படை என்று கூறினால் பொதுவாகவே ஒரு போராட்ட களமாக இருக்கட்டும், ஒரு ஆர்ப்பாட்ட களமாக இருக்கட்டும், சமுதாய மக்களின் ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், அதற்கு படைபலத்தோடு இருக்கக்கூடிய நாடார் சமுதாய இளைஞர் பெரும்படைகள் எங்களோடு என்றும் இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தோடும் படை என்ற பெயரையும் அதனோடு சேர்த்து சத்திரிய சான்றோர் படை என்ற புதிய கட்சியை இன்று நான் துவங்குகிறேன். கூடிய விரைவில் கட்சியின் கொடியையும் மாநில மற்றும் முக்கிய மாவட்ட நிர்வாகிகளையும் இதே ஆலங்குளத்தில் வைத்து கூடிய விரைவில் அறிவிப்பேன் என்பதையும் இந்த நேரத்தில் கூறுகிறேன். போட்டிட்டு அதிக வாக்குகள் பெற்றிருக்கீங்க, புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏற்கனவே ராக்கெட் ராஜா அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் 2026 சட்டமன்ற தேர்தல் பெருங்குளம் பண்றாங்க. அப்போ நீங்க கூட இணைந்து கூட்டணியா இருக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை நீங்க தனிச்சையா போட்டியிட வாய்ப்பு இருக்கா? இல்லைண்ணா, அதாவது நாடார் சமுதாயத்துக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணும். நாடார் சமுதாய பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களும் தொகுதி பிரச்சனையாக மட்டும் பேசுகிறாங்களே ஒழிய ஒரு சமுதாய பிரச்சனையை அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நாடார்கள் சில இடங்களில் குறைவாக இருக்காங்க, அங்கே மாற்று சமூகங்கள் இருக்குது. அந்த மாற்று சமூகங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் நாடார்கள் பாதிக்கப்படும் போது அங்கே மாற்று சமுதாயத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. அப்போ நாடார்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடார்கள் குறைவாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் உள்ள ஒரு பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேச முன்வர மாட்டேங்கிறாங்க. அப்போ நாடார்களின் பிரதிநிதியாக சட்டமன்றத்தில் இந்த அரிநாடார் குரல் கொடுக்கணும். இந்த அரிநாடார் மாதிரி இப்போ ஆலங்குளத்தில் 2021 சட்டமன்றத்தில் எப்படி அரிநாடார் வாக்கு வாங்கினாரோ, இதை விட வெற்றி வாய்ப்புகளை பல தொகுதிகளில், நாடார்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் பல சமுதாய பெருமக்களை நிறுத்தி கலங்காணணுங்கிற ஒரு ஒற்றை நோக்கத்தோடு தான் இந்த புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறோம். எங்களோட நோக்கம் சமுதாயத்திற்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணும். நாடார் சமுதாய பெருமக்களுக்கு தெரியும் நம்ம களத்தில் என்ன பண்ணுவோம், சமுதாய பிரச்சனைகளுக்கு என்னெல்லாம் இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோங்கிறதெல்லாம் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் சமுதாய மக்கள் எங்களுக்கு ஒரு பெரிய அரிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுப்பாங்க, எங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிற
சத்திரிய சான்றோர் படை அப்படிங்கிற இந்த புதிய நாடார்களுக்கான கட்சியை பட்டி தொட்டி எங்கும் நாடார் சமுதாய இளைஞர் பெருமக்கள் ஒவ்வொரு குக்கிராமத்துக்கும் கொண்டு போய் சேர்ப்பாங்கங்கிற நம்பிக்கையும் எனக்கு இந்த நேரத்தில் இருக்கு. சரி, அரிநாடார் ராக்கெட் ராஜா ரெண்டு பேரும் சேர்ந்த ஆலமலை மக்கள் இது வரைக்கும் பார்த்துருக்காங்க. இப்போ ரெண்டு பேரையும் பிரிஞ்சதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, காரணம் ஏற்கனவே இது எல்லாருக்கும் இது நம்ம சொன்னது தானே. அந்த சப்ஜெக்டுக்குள்ளே கூட நான் போகணும்னு கூட நம்ம நினைக்கல. ஏன்னா அவர் வேற வேற்று நபர் கிடையாது, எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர், ஒரு அண்ணனா பழகிக்கிட்டு இருந்தவர் தான். அதனால் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே கூட போகணும்னு இல்லை. நான் தொடங்கியிருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சி சமுதாயத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கணும், சட்டமன்றத்தில் நாடார்களோட எண்ணிக்கை குறைந்தது ஒரு 30லிருந்து 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே பழைய காலகட்டங்கள்லாம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. எந்த ஒரு ஆட்சி திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, மாறி மாறி ஆட்சி அமைத்தாலும் கூட நாடார்களுக்கு அரசியலில் உரிய பிரதிநிதித்துவத்தை தரமாட்டேங்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கூட கடந்த இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் திமுக சார்பாக ஒரு சீட்டு கூட நாடாருக்கு ஒதுக்கலை. அதெல்லாம் எங்கள் நாடார்களை புறந்தள்ளக்கூடிய இந்த திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்குமே எங்கள் நாடார் சமுதாயம் சார்பாக தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சத்திரிய சான்றோர் படை உரிய பாடத்தை 2026 சட்டமன்ற தேர்தலில் காண்பிக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுண்ணே. உங்களுக்கு கடுமையான நெருக்கடியான சூழ்நிலை உருவாக்கக்கூடியதுதான் வரும், அதை எதிர்கொள்ள தயாராகிட்டீங்களா? நம்ம இதுக்கு முன்னாடியுமே பல எதிர்களெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம். அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி தான், எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி தான், அல்லது நாங்கள் களத்தில் நிற்கும் போது எங்களுக்கு எதிர்த்து போட்டி போடக்கூடிய வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி தான், யார் மூலியமாக எந்த ஒரு எதிர்வினைகள் வந்தாலும் அதெல்லாம் தாங்கிறதுக்குள்ள சக்தியை எனக்கு நாடார் சமுதாயத்தோட இளைஞர் பெருமக்கள் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சமுதாயம் எனக்கு பக்கபலமாக இருக்குது. அதனால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதே கெட்டப்பு கூடிய விரைவில் வந்துடுவேன். ஏற்கனவே அந்த கெட்டப்பை இது பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கோர்ட்டில் வழக்கு நிறுவையில் இருக்கிறதுனால தான் அந்த கெட்டப்பில் வராமல் இருக்கிறேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. பணமிறர்கள் அதிகம் உள்ள ஏரியா, பனைத்தொழிலாளர் அதிகம் இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த ஃபேமிலியில உள்ள பழையவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, கேரளா இடம்பெயர்ந்து போயிருக்காங்க. இது வரைக்கும் சட்டமன்றத்துல அப்படி ஒரு எதிர்விக்கவே இல்லை. பிரச்சனை வந்து கேரளா படைப்புகளை போன மக்கள் அதிகம் இருக்காங்க. அது சம்பந்தமா நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க முடியல? நம்ம இப்ப இந்த தொடங்கி இருக்கிற இந்த புதிய கட்சியோட கொள்கைகளிலே கூட திரும்ப திரும்ப நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, பனை மரத்திலிருந்து கல்லை இறக்குறதுக்கு தமிழக அரசு உரிய அனுமதியை கொடுக்கணும். இப்போ கூட கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு 69 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. அப்பாவிங்க இறந்து போயிட்டாங்க, ஒரு பாமர மக்கள் இறந்து போயிட்டாங்க, கூலி தொழிலாளி இறந்து போயிட்டாங்க. இந்த கொடூர படுகொலைக்கெல்லாம் இந்த திமுக அரசு தான் காரணம். இதே இது கள்ள அரசே இறக்கி விற்பனைக்கு அனுமதியை கொடுத்துருந்தா இது போன்ற கள்ளச்சாராயத்தை குடிச்சு நடக்கக்கூடிய கொடூர மரணங்கள் தடுக்கப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் அரசு கவனத்தில் கொள்ளணும். இப்போ 130 ரூபா 150 ரூபா 200 ரூபான்னு சொல்லி கோட்டரை நீங்கள் விற்கிறீங்க. அதை விட விலை குறைவா, அதுவும் உடலுக்கு நல்லதை தரக்கூடிய பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கல்லை விற்பனை செய்யறதுக்கு எதுக்காக அரசாங்கம் தடை பண்ணுது? அப்போ ஆளுகிற ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களோட மந்திரிமார்கள், அமைச்சர்மார்கள், அவங்களோட சாராய ஆலைகளோட வியாபாரம் குறைஞ்சிருங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் கல்லை தடை பண்ணுது. அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் கல் விற்பனைக்கு இருக்குது, பாண்டிச்சேரியில் கல் விற்பனைக்கு இருக்குது, ஆந்திராவில் கல் விற்பனைக்கு இருக்குது, கர்நாடகாவில் விற்பனைக்கு இருக்குது. அப்போ தமிழகம் ஏன் அதில் விதிவிலக்காக இருக்குது? அப்போ இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு, அதுவும் சட்டமன்றத்தில் குரலாக ஒலிக்கிறதுக்கு எங்களுடைய சத்திரிய சான்றோர் படை கட்சி கண்டிப்பாக சட்டமன்றத்தில் குரலாக ஒலிக்கும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. உங்கள் கட்சியோட முக்கிய நோக்கம் என்ன? அதாவது அரசியல் அங்கீகாரம் கிடைக்கணும். நாடார் சமுதாய இளைஞர் பெருமக்கள் படிச்சுட்டு நிறைய பேர் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்காங்க, தவறான பாதைகளுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு நல்ல உரிய கல்விகளையும் சரி, வேலை வாய்ப்புகளுக்கு கொடுக்கறதும் சரி, எவ்வளவோ எங்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய தலைவர்கள், ஏற்கனவே இறந்து போன தலைவர்கள், தவசி நாடாராக இருந்தாலும் சரி, கொங்கு குணால நாடாராக இருந்தாலும் சரி, அனந்த பத்மநாப நாடாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த மாதிரி தலைவர்களுக்கு எல்லாமே மணிமண்டபங்கள் அமைக்காமல் இருக்குது அரசு. இதெல்லாம் நாங்கள் பல முறை எடுத்து சொல்லியுமே சமுதாயத்தின் சார்பாக பல முறை எடுத்து சொல்லியுமே அரசாங்கம் செவி சாய்க்காமல் இருக்காங்க. அப்போ அது சட்டமன்றத்தின் குரலாக, ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் குரலாக போகும்போது கண்டிப்பாக அரசு செவி சாய்க்கும். அதுக்கான அழுத்தங்களை கண்டிப்பாக கட்சியின் சார்பாக நாங்கள் கொடுப்போம். இல்லைண்ணா, பொதுவாக நாடார்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய
தொகுதிகளில் எல்லாத்துலேயுமே வேட்பாளரை கலங்கானம் வைக்கணும். இன்னொன்று வந்து இந்த கட்சியின் பெயரை எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். கட்சியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்புகள் எல்லாமே முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் இப்போ கலந்து ஆலோசித்து ஏற்கனவே எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். பட் முறையான அறிவிப்பை எல்லாருக்கும் பெயரை கொடுத்து, தொகுதிகளை கொடுத்து, ஏரியாக்களை பிரித்து கொடுத்து, மாநில பொறுப்புகளை கொடுத்து எல்லாருக்கும் சிறப்பாக பணியாற்றுறதுக்குள்ள களப்பணியை கூடிய விரைவில் அறிவிப்போம். அதே நேரத்தில் ஆலங்குளத்தில் ஒரு மிகப்பெரிய நாடார் சமுதாயத்தின் ஒரு மாநாடாக கட்சியின் சார்பாக நடக்குங்கிறத சொல்லிக்கிறேன். நிறுவன தலைவர் நீங்க தான். கட்சியின் நிறுவன தலைவர் ஹரிநாடார் தான். அந்த கொடி அந்த லோகோலாம் இருக்குல்ல, அதான் அந்த கொடி, அந்த லோகோ, கட்சியோட கலர்னு பார்த்தா மாவீரன் அண்ணன் கராத்தே செல்வி நாடார் கொடுத்த அந்த ஊதா பச்சை தான். அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. அந்த கொடியில் என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிற விஷயங்களை சமுதாய பெரியவர்களோட கலந்துக்கிட்டு கூடிய விரைவில் அறிவிப்பேன். சினிமா பணிகள் எப்படி இருக்கு? சினிமா பணிகள் கூடிய விரைவில் ஏற்கனவே இந்த வழக்குகள் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறேன். கூடிய விரைவில் அதையும் தொடங்குவேன்.